ஹாய் எவ்ரிவன், இனி நம்ம பார்க்க போகிறது கெப்பாசிட்டர்னா என்ன, அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்படி யூஸ் பண்ணால் என்ன நடக்கும், யூஸ் பண்ணல என்ன நடக்கும், அதோட வேல்யூஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸாக ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். முடியாதுன்னு இருக்க விஷயத்த முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமே முடியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும் அப்படின்னும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை எப்படி ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு இது சம்மந்தமாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் அழுத்துங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, வாட்ஸ்னா என்ன, ஹெட்ஸ்னா என்ன, ஏசி கரண்ட் என்ன, டிசி கரண்ட்ன்றது என்ன ஃபுல் டீட்டெயில்ஸாக ஒரு சிங்கிள் காப்பர் கம்பி வச்சு பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இந்த வீடியோ புரியும். இந்த வீடியோன்னு கிடையாது, எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். கரண்ட்னா என்ன தெரிஞ்சால் தான் கரண்ட்டில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு எலக்ட்ரானிக்ஸை கற்றுக்கோங்க. ஓகேங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா Manimaran-tech எலக்ட்ரிசிட்டின்னு சர்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தான் நம்ம ஃபஸ்ட்டு வரும். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ஓகேங்களா? இது என்னோட ரெக்வெஸ்ட். சரி, இப்போ வந்துட்டு நம்ம கெப்பாசிட்டர்னா என்ன, அது எங்கே யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து இந்த ஃபேரடேனா யார், எதுக்கு உருவாக்குனார், எந்த வருஷத்தில் உருவாக்குனார், எப்படி உருவாக்குனார் அப்படின்ற நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றி பார்க்க போகிறதே கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயம் வேணும்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு கெப்பாசிட்டரோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நம்ம ஒரு சார்ஜ் எலக்ட்ரான்ஸை ஸ்டோர் பண்ணி திரும்ப டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து எலக்ட்ரிசிட்டினா என்ன, ஒரு கண்டக்டிவ் மெட்டீரியலில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆச்சு ஆர் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத டீப்பாக நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இதில் அந்த மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான்ஸை வந்து இந்த கெப்பாசிட்டரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி திரும்ப டிஸ்சார்ஜ் பண்ணணும். எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பண்ணுறது மூலியமாக ஒரு 4-5 கண்டிஷன்ஸை வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் வந்து இது வந்துட்டு ஓவர் கம் பண்ணுது. 4-5 பிரச்சனைகளுக்கு வந்து இது சொல்யூஷனாக இருக்குது. ஓகேங்களா? அது என்ன 4-5 பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் செய்கிறோம் அப்படின்னா, ஒரு சிக்னல் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து பேசுகிறோம், அந்த பேசும்போது அதில் நம்ம பேசுகிற விஷயங்களும் சேர்த்து கூட சுற்றி இருக்க நிறைய நாய்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த நாய்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃப்ரீக்வன்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகமாக வந்து இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்னும் வேறு எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்யூட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டர் கிடையாது, அது பேசிவ் காம்பனன்ட்ஸ், டிரான்சிஸ்டர், ஐசி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்களா, அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர்லாம் கொஞ்சம் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் வந்துட்டு அதோட பவர் சேப்பில் வந்து நம்ம ஒரு கட் ஆகுது அப்படின்னா அதோட சடனாக ஒரே டைமில் டக்குன்னு அதில் ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான்ஸ்லாம் உடனே கட் ஆகிடும். அப்படி கட் ஆச்சு அப்படின்னா அதில் இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் சீக்கிரமாக வந்து பாதிக்கிறதுக்கு, சீக்கிரமாக வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்களை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டி அதிகமாக யூஸ் ஆகும். அடுத்தது வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்யூட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு கரண்ட்டோட ஸ்டெபிலிட்டியை நீங்கள் கெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பேசிக்காக ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பவர் சப்ளை இருக்குது. பவர் சப்ளை மீன்ஸ் ஒரு பேட்டரி சம்திங் ஏதாச்சும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற சர்க்யூட் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த சர்க்யூட்டுக்கும் இந்த பவர் சப்ளைக்கும் இடையில வந்து நீங்கள் ஒரு மீடியமாக ஒயர் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த ஒயரோட தன்மையை பொறுத்து தான் அந்த கரண்ட் ரேட்டு, வோல்டேஜ் ரேட்டு இருக்க போகுது. ஓகேங்களா? அப்படி அந்த சூழ்நிலையில் இந்த ஒயரோட காரணமாக ஏதாச்சும் கரண்ட் ரேட்டு கம்மியாகுது, ஏதாச்சும் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை கூட இது ஓவர் கம் பண்ணும். ஓகேங்களா? அது இன்னும் தெளிவாக சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட இருக்க பேட்டரி வந்துட்டு 12 வோல்ட் வித் ஒரு 5 ஆம்பியரில் இருக்குன்னு வச்சுப்போம். பேட்டரி சம்திங் ஒரு பவர் சப்ளை ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுற சர்க்யூட் இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு வந்துட்டு 12 வோல்ட் வித் 1 ஆம்பியர் வந்து உங்களுக்கு கரண்ட் ரேட்டு வேணும். இப்போ அந்த கரண்ட் ரேட்டு பார்த்தீங்களா 1 ஆம்பியர், அந்த கரண்ட்டோட ரேட்டை 1 ஆம்பியர்ன்றது ஸ்டெபிலிட்டாக 1 ஆம்பியர் கரெக்டாக வந்துட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1000 மியூஎஃப் யூஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக 1 ஆம்பியர் கரெக்டாக வந்துட்டே இருக்கும்னு வச்சுப்போமே. அது எப்படின்னு பார்த்தீங்கன்றதெல்லாம் இப்போ நம்ம ரியலாக இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னும் ரியல் டைமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் வீட்டில் ஒரு ஆம்ப் இருக்குது அப்படின்னா அந்த ஆம்பில் நீங்கள் வைக்கிற சவுண்டோட வேல்யூம் பொறுத்து, அதுக்கப்புறம் அதில் வர பேஸை பொறுத்து, இப்போ பேஸ்லாம் பார்த்தா சடனாக டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு பாட்டில் வந்து திடீர்னு பேஸ் அதிகமாகும், திடீர்னு ட்ரிபிள் அதிகமாகும், திடீர்னு கம்மியாகும். இந்த மாதிரி திடீர்னு அந்த சவுண்டோட ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட ரேட்டும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வச்சிருக்க இந்த சர்க்யூட்டோட இந்த இடத்துக்கும் இருக்க இங்கே இவ்வளோ கொஞ்சம் தூரத்தில் இருக்க இந்த ஒரு பவர் சப்ளைக்கும் இல்லை டிஸ்டன்ஸ் ரீசன் அப்படி இல்லைனா சம் அதர் டெம்பரேச்சர் சம் அதர் ஒரு சில காரணத்தினால இதோட கரண்ட் ரேட் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்காது. ஆனால் அதே இடத்துல இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறது மூலிமா அதை ஸ்டெபிலிட்டியாக வச்சிருக்க முடியும். ஓகேங்களா? அதனால தான் நீங்கள் பேசிக்காக நீங்கள் வந்து கெப்பாசிட்டர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலே ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் எடுத்து பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஏகப்பட்டது ஃபுல்லாகவே கெப்பாசிட்டர் தான் இருக்கும். ஓகேங்களா? ஐசிஸ் எல்லாம் இருக்கும் டிரான்சிஸ்டர், ஆனால் ரொம்ப மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ஃபில்டராகவும் நிறைய இடத்துல யூஸ் ஆகும், நாய்ஸ் கேன்சலிங்
இந்த மாதிரி ஏகப்பட்ட பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம ரியல் டைமாக இது நம்ம எப்படி நம்ம சர்க்யூட்டில் ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர்லாம் தாண்டி சும்மா நம்ம பேசிக்காக ஒரு சர்க்யூட்டில் எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். ஓகேங்களா? இதிலே வந்து கெப்பாசிட்டிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்கா, செராமிக், அதுக்கப்புறம் பேப்பர் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட்டிக், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோலைட்டிக், இதுதான் வந்து நம்ம மோஸ்ட் ப்ராபப்லி அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு டைப்ஸுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது. சும்மா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த இப்போ பாருங்கள், இதுதான் வந்து செராமிக் கெப்பாசிட்டர். இந்த மாதிரி செராமிக் கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா போலாரிட்டி இருக்காது, அதாவது ப்ளஸ் மைனஸ் எதுவும் இருக்காது, நம்ம எப்படி வேணால் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அதே இப்போ எலக்ட்ரோலைட்டிக்னா கண்டிப்பாக ப்ளஸ் மைனஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணுற மெத்தடாலஜியும் கொஞ்சம் மாறும். ஆனால் வந்துட்டு பேசிக் பிரின்சிபல் வந்து எல்லா கெப்பாசிட்டருக்கும் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? அதை தான் வந்து இப்போ நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் அது வந்து பார்க்குறதுக்காக ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு எல்இடி ப்ளஸ் அது கூட வந்து ஒரு ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம இப்போ எப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த மல்டிமீட்டரில் வந்துட்டு நான் வோல்டேஜில் வச்சுக்கிறேன். இதிலே வந்து இப்போ வேல்யூம் கம்மியாக போட்டால் என்ன நடக்குது, வேல்யூம் அதிகமாக போட்டால் என்ன நடக்குதுலாம் இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த எல்இடியை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எல்இடி வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்துட்டு இந்த ரெசிஸ்டர் போட்டுக்கிறது ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். இப்போ அடுத்தது நம்ம வந்து 5 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கலாம். மைனஸில் வந்து பிளாக் கொடுத்துட்டேன், ப்ளஸில் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து எல்இடி எரியுது. ஓகேங்களா? இது வந்து நார்மல். கெப்பாசிட்டி எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து அதோட ரேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன வோல்டேஜ், என்ன மியூஎஃப் அப்படின்றது எல்லாமே இதில் போட்டிருக்கோம். அடுத்து ப்ளஸ் மைனஸ் எந்த சைடு வரணுன்றது எல்லாமே இதிலே போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற சர்க்யூட்டில் எப்பயுமே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கல ஒரு பவர் சப்ளை, அந்த பவர் சப்ளை விட அதிகமான வோல்டேஜில் தான் வந்து பேசிக்காக நம்ம எப்பயுமே எங்கேயுமே கெப்பாசிட்டி வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும் தான் அது யூஸ்ஃபுல் ப்ளஸ் எஃபிஷியன்சி எல்லாமே. அதையும் தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் வோல்டேஜை விட, அதாவது பவர் சப்ளை விட கம்மியான வோல்டேஜில் இருக்க கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அது வெடிச்சிடும். ஓகேங்களா? அதனால் எப்பயுமே நம்ம அதிகமான வோல்டேஜில் இருக்க கெப்பாசிட்டி யூஸ் பண்ணணும். அடுத்தது மியூஎஃப் வருவோம். இப்போ இந்த மியூஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மியூஎஃப். ஓகேங்களா? இந்த மியூஎஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற சர்க்யூட்டில் எப்பயுமே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மியூஎஃப், பிஎஃப், என்எஃப் இந்த ரேட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். எஃப்ன்றது யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எஃப்ன்றது ஃபேரடே. ஓகேங்களா? பிஎஃப், யூஎஃப், என்எஃப் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கம்மியானது. இன்னும் கம்மியானது எப்படி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்க அப்படின்னா இப்போ மியூஎஃப்னாலே 10⁻⁻⁶ அர்த்தம். அதாவது உங்களுக்கு இன்னும் ஒரு அதோட கம்மின்னு புரிஞ்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அதாவது இப்போ 1 ஃபேரடே இருக்குன்னா அந்த 1 ஃபேரடை விட ஓரளவு கம்மியானது தான் இந்த மியூஎஃப், அதோட கம்மியானது தான் பிஎஃப், அதோட ரொம்ப கம்மியானது தான் என்எஃப். ஓகேங்களா? அந்த மாதிரி ரொம்ப கம்மியான வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம எப்பயுமே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரடே அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர்னால 1 வோல்டேஜ் வித்து 600 கோடி எலக்ட்ரான்ஸ், அதாவது 1 கூலும் ஆஃப் சார்ஜ்னு சொல்லுவாங்க. அந்த 1 கூலும் ஆஃப் சார்ஜ் எலக்ட்ரான்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 600 கோடி எலக்ட்ரான்ஸை ஒரு கெப்பாசிட்டரில் 1 வோல்டேஜ் வித்து 600 கோடி எலக்ட்ரான்ஸ் ஸ்டோர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் 1 ஃபேரடே. ஓகேங்களா? அவ்வளோ எலக்ட்ரான்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணால் தான் 1 ஃபேரடே. அப்படின்னா நம்ம பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா ஒரு பேட்டரிலாம், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி தான். ஓகேங்களா? அது இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்களா, அந்த மொபைலில் வந்துட்டு ஒரு 3000 மில்லி ஆம்பியரில் இருக்க ஒரு இது வச்சிருக்கீங்க, ஒரு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கீங்க வச்சுக்கலாம். இப்போ 3000 மில்லி ஆம்பியர்னா அதான் 3 ஆம்பியர். ஓகேங்களா? இப்போ 3 ஆம்பியரில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஆம்பியர் அப்படின்னா 1 ஆம்பியர் அப்படின்னா 600 கோடி எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? அது அப்படியே இப்போ வந்துட்டு நீங்கள் 600 வந்துட்டு நீங்கள் 3ஆல் அதாவது 3ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 1800 கோடி எலக்ட்ரான்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்க மொபைலோட பேட்டரியில் சார்ஜில் எலக்ட்ரான்ஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அவ்வளோ எலக்ட்ரான்ஸை சேர்த்தா தான் பேசிக்காக 1 ஆம்பியர்னால 600 கோடி எலக்ட்ரான்ஸ், அவ்வளோ எலக்ட்ரான்ஸை சேர்த்தனா தான் நமக்கு பேசிக்காக ஒரு 1 ஃபேரடே, அதாவது 1 எஃப்ன்ற ஒரு வேல்யூக்கு நம்ம கொண்டு வர முடியும். அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் நம்ம வந்து ஒரு குட்டி இடத்துல ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து சர்க்யூட்டில் எங்கேயும் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது அவ்வளோ அதிக ரேட்டில். ஓகேங்களா? அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சர்க்யூட்டுமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க, கம்மியான மியூஎஃப்ல இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் எஃபிஷியன்சி. நம்ம யூஸ் பண்ணுற சர்க்யூட்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ இந்த லைட் எரியணும் அப்படின்னா 20 மில்லி ஆம்பியர் தான். ஓகேங்களா? 20 மில்லி அப்படின்றது ரொம்ப கம்மியான அளவு. அந்த இடத்துல போய் நான் தேவையில்லாமல் ஒரு அதிகமான மியூஎஃப் யூஸ் பண்ணணும் அவசியமே நமக்கு இருக்காது. நம்ம யூஸ் பண்ணுற பேசிக்கான சர்க்யூட்ஸில் சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த ஒரு 4700 மியூஎஃப்ல இருக்கிறது என்கிட்ட இருக்கிறது இதுதான் அதிகமான வேல்யூவில் இருக்கிறது. இதை வந்து நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு வந்து நான் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட் எரியுது. இப்போ நான் வந்து பவர் சப்ளை எடுத்துட்டேன், கட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? திரும்ப வைக்கிறேன், எரியுது, திரும்ப எடுத்துட்டேன், கட் ஆயிடுச்சு. இப்போ இதே இடத்துல நான் இந்த ஒரு கெப்பாசிட்டி வைக்கிறேன் பாருங்க. கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செராமிக் கெப்பாசிட்டி, மைக்கா கெப்பாசிட்டி, இந்த மாதிரி ஒரு சில கெப்பாசிட்டி யூஸ் பண்ணும் போது அது வந்து நீங்கள் போலாரிட்டியை பார்க்கறதால என்ன வேணா சும்மா டேரெக்டாக நீங்கள் எப்படி வேணா சொல்லிக்கலாம், என்ன வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எலக்ட்ரோலைட்டிக் இதெல்லாம் வந்து எலக்ட்ரோலைட்டிக் இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு கோடு போட்டுங்களா இதுதான் மைனஸ். ஓகேங்களா? அதை வச்சு நம்ம மைனஸ் முடிவு பண்ணலாம், இல்லை இந்த கம்பி வச்சு முடிவு பண்ணலாம். ஒருவேளை இந்த கம்பி கட் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மெட்ராலஜி. ஓகேங்களா? இந்த மைனஸ் சிம்பிள் போட்டுருக்காது, இந்த சைடு போட்டுருக்காது. ஓகேங்களா? இந்த மைனஸ் சிம்பிள் போட்டுருக்கா மைனஸில் வைக்கணும், இன்னொன்று வந்து ப்ளஸ் வந்து நார்மலாக ப்ளஸில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து
இது போலாரிட்டி வந்து கரெக்டாக வைக்கணும். போலாரிட்டி மீன்ஸ் அந்த ப்ளஸ் மைனஸ் தான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, எப்பயுமே வோல்டேஜ் அதிகமாக இருக்கணும். மியூஎஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சர்க்யூட்டை விட அதுவும் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா, அப்படி அதிகமாக இருந்தால் எஃபிஷியன்சி. வோல்டேஜ் கம்மியாக வச்சுன்னா வெடிச்சிடும். மியூஎஃப் கம்மியாச்சா வெடிக்காது, எஃபிஷியன்ஸியாக இருக்காது. ஓகேங்களா, இப்போ நாங்கள் பாருங்கள், நான் பவர் சப்ளை இப்போ கொடுக்குறேன். மைனஸ் வந்து டேட்டா கொடுத்துட்டேன். இப்போ ப்ளஸ் வந்துட்டு நான் மெதுவாக இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். நான் பாருங்கள் பவர் சப்ளை எடுத்துட்டேன். ஆனால் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். இதோட பர்பஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரோட வேலை. இந்த கெப்பாசிட்டரோட வேலை என்னன்னா, நான் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனாலும் என்னோட சர்க்யூட்டில் இருக்க இப்போ நான் ஒருவேளை இந்த ஐசி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணால் அந்த சர்க்யூட்டில் இருக்க எலக்ட்ரான் அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும், வீணாகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணும்போது இதோட கரண்ட் ரேட் வந்து ரொம்ப பொறுமையாக மைல்டாக குறையும். ஓகேங்களா, இதே மாதிரி இப்போ நான் ஃபில்டர் யூஸ் பண்ணணும், ஃப்ரீக்வன்சிக்கு என்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பர்பஸ்க்கு. பேசிக் பிரின்சிபல் என்ன இதுதான். அதுவும் இல்லாமல் நான் எவ்வளோ வேகமாக வச்சுட்டு எடுக்கிறேன் பாருங்கள். ஆனால் இது எவ்வளோ மெதுவாக குறையுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் வச்சு வேகமாக எடுத்துட்டேன். ஆனாலும் இது இவ்வளோ மெதுவாக குறையுது பாருங்க. நான் கரண்டோட ரேட் வந்து டக்குன்னு ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு வெளியே வந்தால் கூட ரொம்ப மெதுவாக இது வந்து இதாகும். நீங்கள் இது இந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மொபைல் சார்ஜர்லாம் பாருங்கள். நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமேட்டு உடனேலாம் உங்களோட பவர் சப்ளை ஆகும். உங்களோட மொபைல் இப்போ நீங்கள் இண்டிகேட் ஆகுது அப்படின்னா உடனே வந்து கட் ஆகாது, ரொம்ப பொறுமையாக தான் ஆகும். நீங்கள் அதை வேணால் நோட் பண்ணி பார்க்க முடியும். ரொம்ப பொறுமையாக மீன்ஸ் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் சார்ஜர் போடுங்க. திரும்ப நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உடனே அதோட ரியாக்ஷன் வந்து உங்கள் மொபைலில் தெரியாது. கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் தெரியும். அது வந்து ஏன்னா அதுக்குள்ளே வந்து கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பவர் சப்ளைக்குள்ளே. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இதில் வந்து மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, பேரலல் மீன்ஸ் இந்த எல்இடியோட ப்ளஸில் இந்த மல்டிமீட்டர் ப்ளஸ், எல்இடியோட மைனஸில் இந்த மல்டிமீட்டரோட மைனஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ மெதுவாக அந்த வோல்டேஜ் குறையுதுன்னு. இப்போ வந்து 2 வோல்டேஜ் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா முன்னாடி நம்ம கரண்ட் கொடுத்துட்டோம். இப்போ நான் பாருங்கள் வச்சுட்டு எடுக்கிறேன். பாருங்கள் நான் எடுத்துட்டேன். எடுத்து நாங்கள் தனியாக தான் சொல்லியிருக்கேன். இந்த வோல்டேஜ் பாருங்கள் எவ்வளோ மெதுவாக குறையுது. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபல். இன்னும் பாருங்கள், இப்போ நான் வந்து இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 25 வோல்ட்டு. இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 25 வோல்ட்டு. ஆனால் நான் இங்கே இதில் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 5 வோல்ட் தான் காட்டும். நம்ம கொடுத்த வோல்டேஜ் என்னவோ அதுதான் இந்த எடுத்துக்கிற வோல்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுற வோல்டேஜ்லாம் வரும். ஆனால் கரண்ட்டோட ரேட் மட்டும் எனக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து அதிகமான வோல்டேஜில் யூஸ் பண்ணாலும் இந்த பிரச்சனை வராது. ஆனால் அதிகமான வோல்டேஜில் யூஸ் பண்ணணும், அது கண்டிஷன். கம்மியான வோல்டேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா அது வெடிச்சிடும். ஓகேங்களா, அடுத்து இது வந்து 4700. அடுத்து நான் வந்து 2200 மியூஎஃப் வைக்கிறேன். இப்போ 2300 மியூஎஃப் வச்சோம் அப்படின்னா நான் இப்போ வச்சுட்டு ஆன் பண்ணிட்டேன். திரும்ப எடுக்கிறேன். முன்னைக்கும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் சீக்கிரமாக குறையும். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியலனா முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் முன்னே வந்து நிறையாவே பேசிட்டு இருந்தேன். அப்போ இந்த லைட் எரிஞ்சிருந்துச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் உடனே கம்மியாகிடுச்சுங்களா. இதுதான் இப்போ வந்து 2000 மியூஎஃப். அடுத்தது இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து 1000 மியூஎஃப் வைக்கிறேன். 1000 ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கரெக்டாக யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டேன், எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் உடனே இன்னும் சீக்கிரமாக குறைஞ்சிச்சு. நான் 2 வார்த்தை தான் பேசினா அதுக்குள்ளே குறைஞ்சிச்சு. அடுத்தது 470 இது வைக்கிற பாருங்க. இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக குறையுது பாருங்கள். இந்த இதுதான் இப்போ நான் மியூஎஃப் அதிகமாக வைக்க எனக்கு இந்த கரண்டோட ஸ்டெபிலிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். கம்மியாக வைக்க ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாகிட்டே போகும். ஓகேங்களா, இந்த இப்போ 4700 மியூஎஃபே பார்த்தீங்கன்னா இதுவே 40 ரூபா வருது. ரொம்ப கம்மி தான். இன்னும் நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா இதில் 10,000 மியூஎஃப் ஒன்று இருக்குது. அதோட சும்மா நார்மலாக வந்து 10,000 மியூஎஃப் கெப்பாசிட்டி மட்டும் இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் ப்ரைஸ் மட்டுமே 150 ரூபா 130 ரூபா கிட்டத்தட்ட வருது. ஓகேங்களா, அவ்வளோ கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். ஆனால் இந்த நார்மல் கெப்பாசிட்டி இப்போ 470 சும்மா 2 ரூபா 3 ரூபா தான். இப்போ 2000லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக 10 ரூபா அது மாதிரி. ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள் 470 அதோட இன்னும் சீக்கிரமாக குறைப்பீங்களா. அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டோட இதே பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த கெப்பாசிட்டோட வேல்யூஸ் கம்மியாக இந்த டைம் பீரியட் கம்மியாகும். டைம் பீரியட் கம்மியாகும், எனக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியாகும். ஓகேங்களா, இதே மாதிரி விஷயங்கள் தான் இன்னும் இந்த ஃபில்டர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும். இப்போ நாய்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நாய்ஸை வந்து இது எப்படி கேன்சல் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டராக யூஸ் பண்ணணும். எப்படி ஃபில்டராக யூஸ் பண்ணால் இப்போ நான் கரண்டோட ஸ்டெபிலிட்டி இப்போ நான் பார்த்தோம்ல அதே மாதிரியே தான் சிமிலர் ப்ராசஸ் தான். ஓகேங்களா, அது எப்படி உங்களுக்கு அது என்ன நடக்குது அப்படின்றது ஃபுல் ப்ராசஸாக வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இதுதான் பேசிக்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்ற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக நானே சேஞ்ச் பண்ணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்ற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமே முடியும். ஹேவ் எ குட் டைம். தேங்க்யூ.